எத்தனை பேருக்கு வந்து 40 வயசு மேல இருக்கு? 50 வயசு மேல இருக்கணும் கை தூக்கணும். 40 வயசு மேல அப்பயும் பெருசா யாருமே இல்ல. எத்தனை பேருக்கு 30 வயசு மேல இருக்கீங்க? அப்பயும் பெருசா இல்ல. எத்தனை பேருக்கு 20 வயசுக்கு மேல இருக்கீங்க? பாத்துக்கோங்க. ரவுடி தானே பொறுக்கி தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வாழ்க்கையில ஒண்ணும் உருப்பிட முடியாது. ஜெயிலுக்கு தான் போகணும், வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். அதனால நீங்க எல்லாரும் ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்ல அப்படின்னா நீங்க வந்து சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். சட்டம் இப்ப முதல்ல மாதிரி இல்ல. முக்கிய குற்ற சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. உங்களை பொருளாதார ரீதியா கூட உங்க எல்லாரையும் முடக்க முடியும். காசு இல்லைன்னா நீங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம உங்க குடும்பங்களும் கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது, சமூகத்துல அமைதி நிலவணும். அமைதி நிலவனா இந்த குடிச்சிட்டு போய் பக்கத்து தெருவில் சண்டை போடுறது, இல்ல அவன் தெருவில் பைக் ஓட்டிட்டு போய் இடிக்கிறது, அங்க அடிச்சுக்கிறது, வெட்டிக்கிறது, இந்த ஜல்லிக்கட்டுல பிரச்சனை பண்றது, கோயில் திருவிழால பிரச்சனை பண்றது, ஆடல் பாடல பிரச்சனை பண்றது, இல்ல சாயங்காலம் ஒன்னா உட்காந்து குடிக்கிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. இங்க மொத்தமா ஒரு 300-400 பேர் இருக்கீங்க, அவ்வளவுதான். திருச்சி மாவட்டத்தோட தொகை பாத்தீங்கன்னா, ஜனத்தொகைன்னு பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு தொடுது. நீங்க 300 350 400 பேர்னால 30 லட்சம் மக்கள் வந்து நிம்மதியா இருக்க முடியாம இருக்க முடியாது. நீங்க 300 ஒரு நம்பரே கிடையாது. ஜெயில போனா ஜெயில் வாழ்க்கை ஃபுல்லா போயிடும். சோ திருந்தி ஒழுங்கா உழைச்சு ஒழுங்கா ஒரு நல்ல வேலைக்கு போய் கெட்ட பழக்கங்கள் இல்லாம கெட்டவர்களோட சேர்க்கை இல்லாம வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது. எத்தனை பேருக்கு இந்த வருஷம் கேஸ் இருக்கு? இந்த வருஷம் எத்தனை பேர் உண்மையா ஜெயிலுக்கு போயிட்டு நீங்க கை தூக்குங்க. அடிக்கடி கேஸ்லயோ இல்ல வெட்டு குத்து கேஸ்ல எத்தனை பேர் இந்த வருஷம் உள்ள போயிட்டு வந்தீங்க? ஜெயிலுக்கு போனீங்கன்னா வழக்கு நடத்தி தீர்ப்பு வாங்கி 10 வருஷம் 15 வருஷம் உள்ள வேண்டி இருக்கும். 50 வயசுக்கு மேல வெளில வருவீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒண்ணு சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. நல்லா பாத்து இருந்துக்கோங்க. நான் அதிகம் பேச மாட்டேன், இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு செயல்ல தான் தெரியும். போன வருஷம் மொத்தம் 120 பேர் குண்டாஸ்ல உள்ள போயிருக்காங்க. இந்த வருஷம் இப்ப வரைக்கும் 50 பேர் உள்ள போயிட்டாங்க. அதே போல இங்க கஞ்சா விக்கிறவங்க சில பேர் வந்து எத்தனை பேர் கஞ்சா விக்கிற கேஸ் கை தூக்குங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மறுபடியும் சொல்றேன், உங்களால அடுத்த குடும்பம் வந்து சமூகத்தில் இருக்க அடுத்த குடும்பங்கள் அடுத்த தலைமுறைகள் வந்து அழியுது அப்படின்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுல நான் எந்த தயக்கமும் நான் இருக்க மாட்டேன். இதுதான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். நான் மறுபடியும் சொல்றேன், இங்க வராதவங்க உங்க நண்பர்கள் யாரா இருந்தா இல்ல தெரிஞ்சவங்க வந்தா வீட்டுக்கிட்ட உங்களை மாதிரியே சுத்திட்டு இருந்தாரா சொல்லிடுங்க. இது உங்களோட மட்டும் நிக்க போறது இல்ல, அவங்களுக்கு அடுத்து தொடர போகுது. ரோட்ல உட்காந்து குடிக்கிறது, பார்ல போய் குடிக்கிறது, அங்க சண்டை போறது, குடிச்சு வண்டி ஓட்டி சண்டை போறது எல்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா ரொம்ப சிக்கலான நிலைமை ஆயிடும். புரிஞ்சு எல்லாருக்கும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இது போன்ற மேலும் பல செய்திகளை கேட்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.